ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேன், நடந்துருச்சு. ஜாலி மோடில் பஞ்சாப். நண்பர்களே, பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள், நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். சஷாங்க் சிங் பஞ்சாப்பை எதிர்பார்க்காமல் கூரையை பீத்து கொண்டு கொட்டிய அதிர்ஷ்டம். 2 குழந்தைகள் ஒரே சமயத்தில் பிறக்கும். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் 2 குழந்தைகளும் வெவ்வேறு குடும்பங்களுக்கு இடம் மாறிவிடும். அதன் பிறகு நடக்கும் ரகளைகளை மையப்படுத்தி மசாலா தூக்கலாக பல தெலுங்கு படங்களை பார்த்திருப்போம். பஞ்சாப் அணிக்காக ஆடிய சஷாங்க் சிங்கை பார்க்கையில் நேற்று அப்படித்தான் தோன்றியது. அகமதாபாத் மைதானத்தில் நடந்த இப்போட்டியில் குஜராத் அணியே முதலில் பேட்டிங் செய்திருந்தது. குஜராத் அணி பெரிய ஸ்கோர்களை எடுக்கும் வல்லமை கொண்ட அணியாக இல்லை. ஒரு 160, 170 என்பதுதான் அந்த அணி எடுக்கக்கூடிய தகுதியான ஸ்கோர். பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டு எதிரணியை இந்த டார்கெட்டுக்குள் முடக்குவார்கள். இதுதான் அவர்களின் வெற்றி ரகசியம். ஆனால் நேற்று இந்த 2 விஷயங்களுமே உடைபட்டிருந்தது. முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி 199 ரன்களை எடுத்திருந்தது. இந்த ஸ்கோரை எடுக்க காரணமாக இருந்தது கேப்டன் சுப்மன் கில்லே. அவர் நின்று ஆடி சிறப்பான இன்னிங்ஸை கட்டமைத்திருந்தார். அவர் 48 பந்துகளில் 89 ரன்களை அடித்திருந்தார். கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நின்றார். வில்லியம்சன், சாய் சுதர்சன் போன்றோர் அவருக்கு உதவிகரமாக நின்றனர். ராகுல் திவேத்தியா கடைசியில் ஏறக்குறைய 300 ஸ்ட்ரைக் ரேட்டில் வேகமாக குஜராத் அணி 200ஐ நெருங்க பேருதவி புரிந்திருந்தார். பஞ்சாபுக்கு டார்கெட் 200. பஞ்சாப் அணியின் பேட்டிங் லைன் அப்பால் இந்த டார்கெட்டை எட்ட முடியும். ஆனால் அவர்களிடம் எப்போதுமே ஒரு திட்டம் இருக்காது. இங்கே தொடங்கி இப்படி பயணித்து இங்கே முடிக்கப் போகிறோம் என்கிற ப்ளூ பிரிண்டே அவர்களிடம் கிடையாது. இதனாலேயே சூழலின் தேவையை அறியாமல் சொதப்புவார்கள். கொத்து கொத்தாக விக்கெட்டுகளை விடுவார்கள். இது நிகழாமல் தடுக்க தவான் போன்ற ஏதோ ஒரு வீரர் நங்கூரம் போல நிலைத்து நின்று ஆங்கர் இன்னிங்ஸை ஆட வேண்டும். இல்லையேல் எவ்வளவு வலுவான பேட்டிங் லைனப்பாக இருந்தாலும் சீட்டுக்கட்டாக சரிந்து விடுவார்கள். இந்த இடத்திலிருந்தான் பஞ்சாப் அணியின் சேசிங் ஆச்சரியப்படுத்துகிறது. தவான் நிற்கவில்லை, ஸ்டார் பிளேயர்கள் யாரும் அடிக்கவில்லை. ஆனாலும் போட்டியை வென்றிருக்கிறார்கள். காரணம் சஷாங்க் சிங் மற்றும் அசுதேஷ் சர்மா. சஷாங்க் சிங்கை பஞ்சாப் அணி ஏலத்தில் எடுத்ததே ஒரு காமெடி தான். சஷாங்க் சிங் என்கிற பெயர் ஏல அரங்கத்தில் உச்சரிக்கப்படுகிறது. பஞ்சாப் கிங்ஸ் குழுவின் மனதில் ஒரு சஷாங்க் சிங் இருக்க, அந்த சஷாங்க் சிங் தான் இவர் என நினைத்து கையை உயர்த்தி வாங்கியும் விட்டார்கள். பிறகு விஷயம் தெரிந்தது. பதறியடித்து போய் விவகாரத்தை ஏலதாரரிடம் சொல்ல, அவர்களோ இதற்கு மேல் வீரரை மாற்ற முடியாது என கூறிவிட்டார்கள். பிறகு சாவகாசமாக மறுநாள் வந்து, நாங்கள் எடுக்க நினைத்த சஷாங்க் சிங்கே இவர்தான், எந்த குழப்பமும் இல்லை என சப்பை கட்டினர். இப்படி ஒரு காமெடி கலேபாரத்தில் பஞ்சாப் அணிக்குள் வந்தவர்தான் சஷாங்க் சிங். ஆனால் நேற்று போட்டியின் மேட்ச் வின்னரே அவர்தான். 200 சேசிங். 10 ஓவர்கள் முடிவில் 83 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை பஞ்சாப் அணி இழந்திருந்தது. ஷிகர் தவான், பேஸ்டோ, சாம் கரன், பிரப்சிம்ரன் சிங் என முக்கியமான விக்கெட்டுகளெல்லாம் காலி. சேசிங்கின் முதல் பாதி குஜராத்தின் கையில்தான் இருந்தது. பஞ்சாப் அணி தடுமாறியிருந்தது. விரைவில் வீழ்ந்து விடுவார்கள், யாராவது ஆறுதல் இன்னிங்ஸ் ஆடினால் உண்டு என்கிற நிலைமைதான் இருந்தது. அந்த சமயத்தில்தான் சஷாங்க் சிங் பொறுப்பை சுமந்து அந்த முக்கியமான இன்னிங்ஸை ஆடத் தொடங்கினார். குஜராத்தின் பவுலர்களை மிக நேர்த்தியாக எதிர்கொண்டார். ரன் ரேட்டையும் எகர விடாமல் கட்டுக்குள்ளேயே வைத்திருந்தார். இவருக்கு ஜித்தேஷ் சர்மாவும் அசுதேஷ் சர்மாவும் பெரிய அளவில் உதவினர். குறிப்பாக அசுதேஷ் சர்மா அடித்த அடிதான் பஞ்சாபுக்கும் தனியாக போராடி கொண்டிருந்த சஷாங்க் சிங்கிற்கும் பெரிய ஆறுதலாக இருந்தார். ஜித்தேஷ் சர்மா ரஷீத் கான் என்று கூட பார்க்காமல் 2 சிக்சர்களை பறக்க விட்டிருந்தார். அசுதேஷ் சர்மா, ஒமர்ஜாய், மோஹித் சர்மா ஆகியோரின் பந்துகளை வெளுத்தெடுத்தார். என்னதான் மற்ற வீரர்கள் அடித்தாலும் சஷாங்க் சிங்கின் ஆட்டம்தான் ஹைலைட். 9வது ஓவரில் கிரீஸுக்குள் வந்த அவர் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்று வெற்றியை தேடிக் கொடுத்தார். உமேஷ் யாதவை வெளுத்தெடுத்து எதிர்கொண்ட முதல் 10 பந்துகளிலே 25 ரன்களை சேர்த்திருந்தார். கடைசி வரை இந்த வேகத்தையும் துடைப்பையும் கைவிடவே இல்லை. 29 பந்துகளில் 61 ரன்களை அடித்திருந்தார். ஸ்ட்ரைக் ரேட் 210. ஆட்ட நாயகனும் சஷாங்க் சிங் தான். இப்படியெல்லாம் ஒரு போட்டியை வென்று கொடுப்பதை பற்றி நான் கனவு கண்டிருந்தேன். ஆனால் அது நிஜத்தில் நம்பிக்கையில் ரொம்பவே சிறப்பாக இருக்கிறது. நான் யாருடைய பெயரையும் பார்த்து பிரமிப்படைந்து ஆடவில்லை. வெறுமன பந்துகளை மட்டுமே பார்த்தேன். அவற்றுக்கு எவ்வாறு ரியாக்ட் செய்தேன் என தன்னுடைய சக்சஸ்